வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரியோடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த வார இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் எல்லோருடைய கருத்தும் அதுதான் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எப்போ வெளியாகும், இன்று வெளியாகுமா, நாளை வெளியாகுமா, எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா செய்முறை தேர்வை முடிச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு சிபிஐ முடிச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு எப்போ ப்ரொவிஷனான தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவர்களுக்காகவே தற்காலிக தெரிவு பட்டியல் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியாகும் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியுடைய தற்காலிக தெரிவு பட்டியல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும். கவலையை விடுங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது இன்னொரு விஷயம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் காலி பணியிடங்களுடைய உயர்வு எப்பொழுது இருக்கும்? காலி பணியிடங்களுடைய உயர்வு நிச்சயமாக பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்த போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 2500 வரை காலி பணியிடங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் உயர்த்தப்படும். இது சென்ற காலி பணியிடங்கள் 1996 கூட 1500 காலி பணியிடங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ மக்களே வெளிப்போடு இருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரலாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்த அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள். ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர்கள் சிவியில் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்காகவே ஆசிரியர் தேர்வு வாரியம் ஹெல்ப்லைன் மூலமாக கிடைக்கப்பட்ட பதில்கள் தான் செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் வரும். நம்பிக்கையோடு இருங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி ஆசிரியர்கள் உடனே பணி நிறைவல் செய்ய ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரவல் செய்ய தொடக்க கல்வித்துறையே புதிய உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனுப்பிய சுற்றறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு 2025-26 கல்வியாண்டில் பணியாளர் எண்ணிக்கை நிர்ணயம் செய்யும் பணிகள் தொடர்ந்து வருகிறது. அதன்படி மாணவர் ஆசிரியர் விகிதப்படி கணக்கிடப்பட்டு அந்தந்த மாவட்ட பள்ளி அலுவலர்களால் ஒப்புதல் பெறப்பட்டு பட்டியல்கள் தயார் செய்யப்படுகிறது. தனியார் பள்ளி சட்டம் மற்றும் விதிகளின்படி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த பணியாளர்கள் நிர்ணய அறிவிக்கையை பள்ளி நிர்வாகங்களுக்கு வழங்க வேண்டும். தொடர்ந்து பள்ளிகளில் உபரி பணியிடங்கள் கண்டறியப்பட்டால் உடனே பணி நேர்வு அல்லது மாற்றுப்பணி வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மாவட்ட கல்வி அலுவலரிடம் இருந்து இதுவரை எந்த அறிக்கையும் பெறப்படவில்லை. உபரி ஆசிரியர்களில் பணி நிரவல் அல்லது மாற்றுப்பணி ஆணைகளை உடனே வழங்கி அதன் விவரங்களை ஜனவரி 23க்குள் இணக்கத்திற்கு மாவட்ட கல்வி அலுவலர்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் 1200க்கும் மேற்பட்டோர் உபரியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு. ஸோ உபரி ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் பணியிடங்களும் உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.